ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தற்போது குவைத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். ரொம்ப நேரம் பேச வேணாம். ஏன்னா நோம்பு நேரங்கிறதுனால நம்மளாலையும் பேச முடியலை. நம்ம வீடியோவும் நம்ம கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த அசாதாரண சூழ்நிலை இருக்குதுல்ல, அது சம்மந்தமாக தான் இப்போ நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்குது. அதுவும் நிறையா ஃபேக் நியூஸ் தான் நிறையா ஓடிட்டுருக்கு. அதான் இருக்கக்கூடிய ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்குதோ, ரிப்பீட் பண்ணியே சொல்லிக்கிட்டே இருக்குதோ, ஒரே நியூஸே ஒரு 4, 5 தடவை ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, போட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வாங்க குவைத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நியூஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? நான் உங்கள் ஏகே தமிழா 360. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்வானியாவாக இருக்கட்டும், இங்கே அகமதியா இருக்கட்டும், இங்கெல்லாம் பயங்கரமாக ரைடு பண்ணியிருக்கிறாங்க. தீவிர செக்கிங்னு கூட சொல்லலாம், இல்லை ரைடுன்னு சொல்லலாம். அது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை இந்த காரணமாக ஒரு சில கடைகள்லாம் ரேட் அதிகமாக வச்சு இந்த ஜாமான்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எழுந்த ஒரு புகாரின் அடிப்படையில் அங்கெல்லாம் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், அதுக்கு இப்போ ஒரு 2 கேடின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க நார்மலாக. அது 1 கேடி ஜாஸ்தி வச்சு விற்கிறது, ஏன்னா லேபிள் அதிகமாக வச்சு விற்கிறது, இந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியான இடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 36க்கும் மேற்பட்ட இடங்கள் ரைடு பண்ணி அதில் மாட்டினதாக சொல்லியிருக்கிறாங்க. இதை ஒரு காரணமாக வச்சு நான் காசு எப்படியாச்சும் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிறுவனங்கள்லாம் இயங்கிட்டு தான் இருக்குது. அதையும் இங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் மக்கள் நீங்கள் இப்போ ஒரு ஜாமான் வாங்க போகிறீங்கன்னா அதோட எம்ஆர்பி ரேட்டு, இப்போ ப்ரைஸ் என்ன ரேட் இருக்குது அப்படின்ட்டு அதை கரெக்டாக அதை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இப்போ இங்கேருந்து நம்ம நாட்டுக்கு ஒரு 1300 நபர்கள் விமானத்து மூலிமா பயணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் வெளியாக இருக்குது. அது இங்கே குவைத்திலேருந்து டேரெக்டாக ஒன்றும் போக கிடையாது. குவைத்திலேருந்து சவுதி போய், சவுதியிலேருந்து அப்படி நம்ம நாட்டுக்கு போனதாக செய்தி வெளியாக்கியிருக்கிறாங்க. இதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அந்த சவுதியிலேருந்து தான் சவுதியிலேருந்து அங்கே நம்ம ஊருக்கு உள்ள டிக்கெட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் அந்த ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டிரான்சிட் விசா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு. நீங்கள் போய்ட்டு அந்த ட்ராவல் ஏஜென்சியில் கரெக்டான அமௌண்ட்டு எவ்வளோ செலவாகும், என்ன ஏது, டிரான்சிட் விசா அவங்களே அப்ளை பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. ஏன்னா ரேட்டு முன்ன பின்ன ஒரு இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊருக்கு இப்போ சவுதியிலேருந்து ஒரு 45லேருந்து 50 கேடி தான் டிக்கெட்டு ஃபேர் சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த டிரான்சிட் விசாவுக்கு மோஸ்ட்லி ஒரு 10 தீனாருக்குள்ளே தான் வந்திருக்கும். நீங்கள் இங்கேருந்து சவுதிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 40லேருந்து 45 கேடி இதுதான் செலவாகும். இப்போ ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு கார்லேயே நீங்கள் போகிறீங்க, ஒரு அதிகபட்சமாக ஒரு 200 கேடிக்குள்ளே தான் செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ட்ராவல் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கலெக்ட் பண்ணுறாங்க என்னங்கிறது அது நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியலை. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல. அதனால் நம்மளுக்கு அது தெளிவாக நமக்கு தெரியல. அதனால் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஃபேர் ரொம்ப கம்மியாக வாங்கிக்கிட்டு உங்களை ஊருக்கு அனுப்பிச்சி விடுதலோ அந்த இடத்துல நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் கிளியராக வச்சுக்கிட்டு நீங்கள் ஊருக்கு போங்க. ஓகேவா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே குவைத்தில் ஒரு சில பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க, ஆன்லைன் தடை. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சிகரெட் சொல்கிறோம்ல, அந்த இதாக இருக்கட்டும், இந்த தம்பாக்கு யூஸ் பண்ணுறது, அந்த இதுக்கெல்லாம் தடையை இங்கே குவைத்தில் விதிச்சிருக்காங்க. அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நிப்பாட்டிடுங்க, ஸ்டாப் பண்ணி வைங்க. அதுதான் நல்லது. இந்த வீடியோவில் ஒரு 2 தகவலை மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் நம்ம கொடுப்போம். ஏன்னா மோஸ்ட்லி நியூஸ் அதிகமாக அந்தளவுக்கு இல்லை. நம்ம என்னத்தை போய் நம்ம சொல்கிறது. நியூஸ் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம். இல்லாத நியூஸை போய்ட்டு சொல்லணும்னா எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதனால் நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை மட்டும் நம்ம எடுத்து ஷேர் பண்ணிவிடுவோம். அதனால் பழைய மாதிரி சூழ்நிலைகள் நார்மலாக மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை எனி டைம் ஃபாலோ பண்ணிங்க. See you நண்பா.